Hi, this is Raji from AnuRB Math Solutions. Exercise 7.1ல 15th sum பார்த்தீங்கன்னா வெளியில ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள ப்ராடக்ட்ல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ரூட் எக்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ரூட் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1/2 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபுல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ simplify this expressions. அப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுனால அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். இது வந்து எக்ஸ் பவர் 1/2 உள்ள வந்து 3x² + 2x + 3 எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை உள்ள வந்து இன்ட்டு பண்ண போகிறோம் ஒவ்வொன்றுத்துக்கா. ஓகே, ஸோ இன்ட்டு பண்ணும்போது இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை அப்படியே வெளியில் வச்சுக்கிறோம். அப்புறம் எக்ஸ் பவர் இங்கே வந்து ஒரு 2 இருக்குது, இங்கே வந்து ஒரு 1/2 இருக்குது. சரியா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்னா, இந்த 1/2வையும் ப்ளஸ் 2வையும் இப்படி எழுதிக்கிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஸ் காமனாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி போட்டுக்கிட்டா போதும் எக்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவரில் ஒரு 1/2வும் இங்கே ஒரு 1ம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3யோட இது மல்டிபிள் ஆகும்போது இந்த எக்ஸ் பவர் 1/2 அப்படியே வரும். இதுக்கு அடுத்து இதை எல்சிஎம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதை பண்ணி எழுத போகிறோம். 3x பவர் 2 2s are 4, 4 + 1 மேலே 5 போட்டு கீழே 2 போட்டுக்கணும். ப்ளஸ் 2 × x, 2 1s are 2, 2 + 1 3, 3/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/2. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை இன்டெக்ரல் பார்ட்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். Now rewrite this integral. 3 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுருக்கேன். எக்ஸ் பவர் 5/2 மட்டும் நம்ம உள்ளே போடுறோம். ப்ளஸ் 2வும் கான்ஸ்டன்ட், எக்ஸ் பவர் 3/2 இன்டூ டிஎக்ஸ், ப்ளஸ் இங்கே 3 கான்ஸ்டன்ட், எக்ஸ் பவர் 1/2 dx. ஸோ யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன இதுக்கு, எக்ஸ் பவர் n dx = ஸோ இதே ஃபார்மெட்டில் தானே இருக்குது, எல்லாமே எக்ஸ் பவர் n ஃபார்முலா மாதிரி தான் தெரியுது. அதனால் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். இதுவும் எக்ஸ் பவர் n, இதுவும் எக்ஸ் பவர் n, இதுவும் எக்ஸ் பவர் n மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸ் பவர் 5/2 + 1, 5/2 + 1 ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் பவர் 3/2 + 1, 3/2 + 1 ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் பவர் 1/2 + 1, 1/2 + 1 ப்ளஸ் c. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை இது பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து எழுத போகிறோம். 2 1s are 2, 2 + 5 7. அப்போ மேலே வந்து 7 போட்டுப்போம். 7 டினாமினேட்டர் 2, கீழேயும் அதே 7/2 நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 அப்படியே இருக்கும். 2 1s are 2, 2 + 3 5, எக்ஸ் பவர் 5/2 கீழேயும் 5/2 ப்ளஸ் 3 இன்டூ 2 1s are 2, 2 + 1 3. இப்போ எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து நமக்கு மல்டிப்புளாக போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போது இந்த 3 வெளியில் இருக்க 3 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த டினாமினேட்டரை மல்டிப்புளாக கொண்டு போகும்போது இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிறேன். இந்த எக்ஸ் பவர் 7/2 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த 2 வெளியில் அப்படியே இருக்குது. டினாமினேட்டர் இங்கே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். எக்ஸ் பவர் 5/2 அப்படியே எழுதுகிறோம். ப்ளஸ் 3 அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே டினாமினேட்டரும் ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சு. இந்த எக்ஸ் பவர் 3/2 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். இதில் ஏதாவது நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுது, வேறு எதுவும் கேன்சல் ஆக மாட்டுது. அப்போ நம்ம இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதிடலாம். 3 2s are 6,
6 by 7 x power 7 by 2 plus 2 2s are 4. 4 by 5 x power 5 by 2. இங்கே வெறும் 2 மட்டும் தான் இருக்குது. இது கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ அந்த 2 மட்டும் எழுதிக்கணும். 2 into x power 3 by 2 plus c. ஸோ ஆன்சர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. therefore ஆன்சர் integral root x 3x square plus 2x plus 3 into dx equal to 6 by 7 x power 7 by 2 4 by 5 x power 5 by 2 plus 2 into x power 3 by 2 plus c. ஸோ இந்த ஆன்சரை ஃபைனல் ஆன்சரை அப்படியே நான் வந்து எழுதி பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர்.